தெரியலப்பா. எப்படி பாத்தீங்க? எங்க வீட்டுக்குள்ளயா? செக் பண்ணி பாத்தீங்களா நீங்க ஏதோ? இருங்க இருங்க வரேன். பெருசா சிறுசா அப்படின்லாம் பாக்கல. ஆனா மெத்தகிட்ட இல்ல. ஆமா வேற எங்கேயாவது இல்ல இல்ல வரேன் வரேன் எங்கேயாவது பதுங்கி இருப்பா. இருங்க வீட்டுக்குள்ள வந்து இந்த மெத்தைக்கு அடியில பாம்பு பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்க வந்துருக்கு பாருங்க. ஃபுல்லா அடிக்கிற வெயில் தான் காரணம். ஸோ எங்க வந்துருக்கு பாருங்க பாம்பு. ஸோ ரொம்ப கவனமா இருங்க. ரொம்ப கவனமா இருங்க. இந்த மாதிரி வெயில் நேரங்கள்ல அதிகமா வந்து ஈரப்பதமான இடங்கள்ல தான் தேர்ந்தெடுத்து வராங்க எல்லாமே. ஸோ கோப்ரா அழகா எப்படியோ உட்காந்துருக்கான் பாருங்க. ஸோ இந்த மாதிரி பாத்ரூம்ல இருக்கிறவங்க எப்போ போனாலும் இந்த வெயில் நேரங்கள்ல வந்து கண்டிப்பா எச்சரிக்கையா போங்க. எங்க இருக்காரு பார்த்தீங்களா தலைவர்? வெள்ளிக்கிழமை என் கோட்டை வந்துட்டாப்ல. ஸோ சிவன்றா தெரியாதுமா. மீண்டும் தெரியப்படுத்துறோம். வெயில் நேரங்கள்ல அதிகமான குளிர் இருக்கிற இடங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ மரத்துல செடிகளில் தண்ணி ஊற்றுற இடம், இந்த மாதிரி பாத்ரூம், வெளியில பாத்ரூம் அவுட்லெட் போயிட்டு ஓப்பனாக இருந்தால் டம்மி போட்டு அடைச்சி வைங்க. இல்லைன்னா அது வழியா வந்து உள்ள இருந்துக்கிறோம். ஸோ நம்மளாலேயே வைக்க தாங்க முடியல. இவங்கெல்லாம் எப்படி தாங்குவாங்க? ரொம்ப கவனமா இருக்கணும். தெரியாம வந்து உட்காருவோம். நம்ம பயத்துல தான் அவன் கடிச்சு வைப்பான். இல்லைன்னா நம்மளை பார்த்துட்டான் அப்படின்னா அது பயந்து கூட தான் பார்க்கும். ஸோ நீங்க பாத்ரூம்குள்ள வரப்ப ரொம்ப கவனமாகவே. இது இந்தியன் டாய்லெட்டாக இருக்கிறதுனால இங்கே வந்து இருந்துச்சு. இது வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருந்தால் அது பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிறோம். ஸோ எல்லாருமே இந்த வெயில் நேரங்கள் அதிகமாக வர நேரங்களில் இந்த மாதிரி பாத்ரூமுக்கு உள்ளே வராங்க அப்படின்னா ரொம்ப கவனமாகவே வாங்க. எப்போ எப்படி வேணால் எந்த இடத்துல வேணால் வரலாம். போலாமா நாகராஜா? ஓகே, தண்ணி எண்ணி குடிச்சியா இல்லையா? சரி உனக்கு நான் வெளியில் வாளியில் போட்டுக்கிறேன். சரி போகலாமா? ம் உள்ள இருந்து பிடிச்சிட்டாங்கம்மா. பொறுமா, அவங்க இருப்பாங்கம்மா. ஏமா ஸோ இப்போ அது ஒரு மறைவிடத்தை தேடுது. அதுக்கான இடங்கள் இருக்கிற வரைக்கும் அது இப்படியே தான் இருக்கும். யாருன்னு வெளியில பாக்குறவங்க தான் வீட்டுக்குள்ள பாம்பு இருக்குன்னு சொன்னாங்களா? பரவாயில்ல, நல்ல வேலைண்ணே. ஆமா சிவன் ராத்திரியில ஏதோ சாப்பிட்டுருக்காப்ப. ஏதோ சாப்பிட்டு தான் உள்ள வந்திருக்காப்லண்ணே. தவளை பயப்படாரா? ஏன்டா நாராஜனா? சரி போங்க போங்க. 5 நிமிஷம் டைம் கொடுங்க. 5 நிமிஷம். பாத்ரூம்குள்ள போய் உட்காந்துருக்கேன். இப்போ நீங்கள் இன்டிமேஷன் அவங்க கொடுக்கல அப்படின்னு கேஷுவலாக நீங்கள் பாத்ரூம்குள்ளே போகிறீங்கன்னா அந்த வாலிக்கிட்ட தான் இருந்திருக்கும். இப்போ பார்த்தோன்னே நீங்கள் பயத்தில் பதறி இருப்பீங்க, அவனும் பயத்தில் பக்கத்தில் இருக்கிறப்ப, ஏன்னா இடம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால இருப்பேன் பயத்தில் தான் கடிக்க வருவானே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. நல்ல வேலை அவங்க சொன்னாங்க. அவங்க போகிறப்ப அப்போ கேட்டுக்குள்ளே கூடி பூந்து வந்திருக்கு, வந்து வீட்டுக்குள்ளே அப்படியே போயிடுச்சு.
நீங்க பாக்குறப்ப அப்ப அந்த மெத்த கிட்ட இருந்துச்சு. ஆமா. மெத்த கிட்ட இருந்துச்சு. சரி அவங்களுக்கு ஒரு சாக்கு எடுத்து கொடுங்க. சும்மா போங்கம்மா, சும்மா போ. போங்க போங்க நீங்க போங்க. வெளியே போயிருங்க போயிருங்க போயிருங்க. யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, அந்த வீடியோ போடுறாங்க. பாத்தீங்களா நீங்களாவே வந்துட்டீங்க. ஏன் நான் எடுக்கிறதுக்குள்ள நீங்களாவே வந்துட்டீங்க. என்னையாச்சு இங்க பாரியா, என்னையா கோவம்? சரி 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 சரி, பயப்படாங்க பயப்படாங்க. பின்னாடி என்னையா ஏன் பயப்படுறீங்க? சரி உள்ள போங்க. சரியா 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 நாராஜா, போங்க உள்ள போங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன வேணும்? இந்த இருக்கு, இங்க இருப்பாருங்க, இங்கே போங்க. பயப்படாதீங்க போயா. இந்த அவ்வளோதான் 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 அவ்வளோதான். போங்க போங்க, அவ்வளோதான் அவ்வளோதான், உங்கள் வீடு தான், போங்க அது. போங்க குட். திரும்பக்கூடாது. அவ்வளோதான். பிடிச்சாச்சுமா? அனுப்பிச்சு விட்டுருங்க பேர்